ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய சம்பவம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது, எத்தனை மீடியாவில் இதை பற்றி பேசுனாங்கலாம் தெரியல. ஸோ நம்ம இது பொதுமக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு, இன்னும் வருங்காலங்களில் இதை விட மோசமாக நடக்கும். ஸோ அவங்களோட விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழக அரசுனா எல்லாருக்குமே சரிசமமாக தானே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர எந்த திட்டமும் போய் சேரக்கூடாது. அவங்களுக்கு அரசாங்கம் சைட்லேருந்து எந்த உதவியும் போகக்கூடாது. என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அதை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சைடு தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, நம்ம கழகத்தோடர்கள் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா மக்கள் குறைகள்லாம் தீர்க்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வீடு வீடாக போய் மக்கள் குறைகளை கேட்குறது அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அது சமீப காலமாக ஒரு 1.5-2 மாதமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நம்ம தலைவரோட படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வராங்க. ஸோ அதில் ஒரு சின்ன சர்ச்சை, தலைமை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா புசி ஆனந்த் அவர்களோட ஃபோட்டோ போடக்கூடாது, தலைமையே கண்டிச்சிச்சின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று நெகட்டிவிட்டி பரப்பிட்டுருக்காங்க. உண்மையில் என்ன நடந்தது, ஸோ இந்த சைடு என்ன நடந்துட்டுருக்கு, இதோட குழப்பங்கள் எல்லாம் என்னன்றதான் இன்றைக்கி வீடியோ பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஓரடியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை பற்றி நம்ம ஒரு போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் நடக்கிற ஸ்கேமை பற்றியும் அது மூலயமா மக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ உஷாராக இருக்கணும்ன்றதை தெளிவாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ வீடு பூட்டி இருக்கும்போது மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே ஸ்டாலின் அவர்களோட முகத்தை அந்த ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா கதவில் ஒட்டுறது, ஸோ வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட ஓடிபி கேட்டு அவங்கள மெம்பர் ஆக்கிறது, இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்ஸ்லேயே அதை பற்றி நிறைய வீடியோ இருக்குது. நம்மளே தெளிவாக ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருந்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா தெருவாக போய் மக்களோட குறைகளை கேட்டு ரோடு சரியில்லைன்னா ரோடு பண்ணி கொடுக்குறது, நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ரோடு ரெடி பண்ணி கொடுக்குறது, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் சரியில்லைன்னா ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு, லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் கொசு தொல்லை இருக்குமா, பக்கத்தில் காவா இருக்குது, அதை மூடாமல் இருக்குன்னும் போது நம்மளே அதுக்கான வழிகளை பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு 1.5 மாதமாக பண்ணிட்டு வரோம். மக்கள் ஏக்கமாக இருக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி அந்த வீட்டில் அந்த மக்கள்கிட்டே கொடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டுங்கன்னு சொன்னால் அவங்களே அவங்கவுங்க வீட்டில் ஒட்டுறாங்க. இது இப்போ நடக்கலைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட படம் ரிலீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லியோ படம் ரிலீஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கும், தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமையிலேருந்து ஸ்டிக்கர் வரும். அந்த படத்தோட பேர் போட்டு அந்த டீம் மெம்பர்ஸோட பேரெல்லாம் போட்டு நமக்கு பனையூர்லேருந்து நமக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுப்போம். அந்த ஸ்டிக்கர் வந்த உடனே பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற நிறைய பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாலும் நம்மளை வந்து பார்த்து ஆஃபீஸில் நின்று என்கிட்டேருந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பீரோவில் ஓட்டுறது, வீட்டு கதவில் ஓட்டுறது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கிட்டு போய் ஒட்டுவாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் மேலே வச்சிருக்க பாசம் அந்த மாதிரி. அந்த படத்தோட ஸ்டிக்கர்லாம் பீரோ ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும். அது இயல்பான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளே, அந்த வேறு கட்சியாக இருந்தாலும் சரி, கொடுங்க அண்ணன் படத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்க கதவில் ஓட்டுறது நடந்துட்டுருக்கு. நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. இதை நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்னா, விஜயண்ணன் படத்துக்கு பக்கத்திலே கழக பொதுச் செயலாளரோட ஃபோட்டோ இருக்குது, சைட்டில் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. கும்பகோணம் தொகுதியில் நம்ம நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வீடு வீடாக ஒட்டியிருக்காங்க. மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய்னு சொல்கிற ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. அந்த ஒட்டின ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகி அனுப்பிச்சோடனே இமீடியட்டாக பொதுச் செயலாளர் அதை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே உடனே ஃபோன் பண்ணி அவங்களை கண்டிச்சிருக்காங்க. அதில் தலைவரோட படம் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எப்படி என் படத்தை போடுவீங்க, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான், தளபதி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி இமீடியட்டாக அவரோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி எந்தெந்த வீட்டில் ஒட்டியிருக்கீங்களோ அந்த வீட்டில் எல்லாத்தையும் ஸ்டிக்கரை மாற்ற சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இது ஏதாவது ஒரு கட்சியில் நடக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தளபதி விஜய் அண்ணனோட தமிழக வெற்றி கழகத்தில் பொதுச் செயலாளர் ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னா இமீடியட்டாக அவரே ஃபோன் பண்ணி அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. வீடு வீடாக போய் அந்த ஸ்டிக்கரை வந்து மாற்றிருக்காங்க. அதே ஸ்டிக்கர் மேலே ஒட்டி மாற்றிட்டாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதி இருக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைமையிலேருந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனந்த் அவர்களோட ஃபோட்டோ போட்டனால தலைமையிலேருந்து ஃபோன் பண்ணி கண்டித்து இமீடியட்டாக மாற்றிட்டாங்க. புசி ஆனந்த் ஃபோட்டோ நீக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்காங்க. அவர் தாங்க இது ஃபோன் பண்ணி எடுக்க சொன்னது. இதை ஒரு நெகட்டிவிட்டி பரமன்னு சொல்லி இதை வந்து ஒரு குரூப் இதுக்குன்னே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம்.
இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம், எங்கள் ஏரியாவில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சாரோட ஃபோட்டோ நான் பெருசாக போட்டேன். தளபதி ஃபோட்டோ பக்கத்துலேயே ஆனந்த் சாரோட ஃபோட்டோ. ஏன்னா அவர் வராரு, அந்த நிகழ்ச்சிக்கு வர போகிறான்னு சொல்லி அவரோட ஃபோட்டோ பெருசாக போட்டேன். ஆனால் அவரெல்லாம் இன்றைக்கி வர முடியல. ஸோ பெருசாக போட்டு பேனர் அடித்து எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், சாருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் விடிகாலில் ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாரு. நீ எப்படி தலைவர் பக்கத்தில் என் ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக போடுவேன், நான் நடந்து வர மாதிரி ஃபோட்டோ எப்படி போடுவேன்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டினார். ஸோ அந்த மாதிரி ஒரு உரிமை இருக்குது அவருக்கு. ஃபோன் பண்ணி என்னை திட்ட வேண்டிய எல்லா உரிமையும் இருக்குது. ஃபோன் பண்ணி என்னை திட்டினார். நான் நினச்சேன் என்னடா இவர் இப்படி கத்தி விட்டாரு. அப்புறம் போய் பார்த்தா பேனர் பக்கத்தில் நம்ம நிர்வாகி போட்டது தான், பேனர் பக்கத்தில் அவர் ஃபோட்டோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் அவர் கவனித்து நம்மளை கண்டிக்கும் போது இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா? ஸோ நியூஸ்லையும் சரி, நிறைய இடத்துலையும் சரி, அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவர் ஃபோட்டோ போட்டனால கண்டிச்சிட்டாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னதே, எடுக்க சொன்னதே அவர் தான். இது கூட தெரியாமல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க. எப்போ சொல்கிறேன், நிறைய மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பொதுச் செயலாளர்ன்றது என்னோட பேர் மாதிரி ஒரு பதவி தான். எனக்கு பொதுச் செயலாளரோ துணை செயலாளரோ இணை செயலாளர் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். தளபதின்ற ஒரு முகம் இருக்குது, அவர் பக்கத்தில் நான் இருக்கேன், அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கேன், அந்த பதவியே எனக்கு போதும். நாளைக்கே நீங்கள் யாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தலைவருக்காக உழைச்சிங்கன்னா நீங்கள் கூட அந்த பதவியை வாங்கிட்டு போங்கன்னு ஓப்பனாக சொன்ன ஒரு மனிதர் எங்கள் பொதுச் செயலாளர். ஸோ உடனே நெகட்டிவிட்டிலாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த நேரத்தில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லா வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது எல்லாத்துலேயும் நம்ம தலைவரோட படம் மட்டும்தான் இப்போ இருக்குது. அது ஸ்ட்ரிக்டாக அது வந்து ஒரு ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க தலைமையிலேருந்து, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நிர்வாகிகளாம் அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் யாருக்குமே பார்த்திங்கன்னா எந்த திட்டமும் எந்த மானியமும் அரசாங்கம் சைட்லேருந்து வர எதுவுமே போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சமீப காலமாக நடந்த ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. இந்த போட்டு கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களோட போட்டில் பார்த்திங்கன்னா டிவிகேன்னு போட்டு தமிழக வெற்றி கழகம்னு போட்டு நம்ம கொடியோட கலர் அடிச்சிருக்காங்க போட்டில். நம்ம கொடியை வச்சுட்டு தான் அங்கே ஒரு பெரிய ஒரு டீமே இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய குடும்பமே பார்த்திங்கன்னா மீனவர்கள்லேருந்து நிறைய குடும்பமே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங் கூட பார்த்துருக்கீங்க. போட்டில் நிறைய பேர் போகிறாங்க, எல்லா போட்லேயும் நம்ம தலைவரோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறந்துட்டுருக்கு. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னா, எந்தெந்த போட்டில் தமிழக வெற்றி கழகம் பேரோ கொடியோ இருக்கோ, நம்ம கட்சிக்கு யார் யார் ஆதரவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மானியம் கட் பண்ணுங்கள், அவங்களுக்கெல்லாம் மானியம் அரசாங்கம் சைட்லேருந்து வர மானியம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா போட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் மட்டும் என்ன கலர் கலராக அடிச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த வீடியோ கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, திமுக கொடி போட்டு போட் இருக்குது, பிஜேபி கொடி போட்டு போட் இருக்குது, அவங்களெல்லாம் மானியம் கட் பண்ணல, அவங்களெல்லாம் கேட்கல, அது என்ன கலர் கிடையாதா? எல்லாமே ஒன்றா இருக்கணும்னா எல்லாம் போட்டு ஒரே கலராக தானே இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், எங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம். ஸோ இது என்ன, தமிழக வெற்றி கழகத்துக்கு மானியம் கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போகுது. அது யோசிச்சு பாருங்கள். ஏடிக்கிட்டையும் ஜெயிக்கிட்டையும் பேசும்போது நம்மளுடைய கருத்துக்களையும் தெளிவாகவே நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன்னா பல ஃபைபரில் வந்து உதயசூரியன் படம் இருக்குது, பல ஃபைபரில் ரெட்டையில் இருக்குது, பல ஃபைபரில் திராவிட முன்னேற்ற கழக கொடி இருக்குது. இப்படி பல வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்குது. அதனால் வந்து ஏன் எங்களை மட்டும் தடை பண்ணுறீங்க? அரசாங்கத்திலிருந்து இந்த மாதிரி ஃபைபருக்கு இந்த மாதிரி வண்ணம் தான் தீட்டப்பட்டிருக்குன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்படி இருந்தால் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாச்சு. இல்லை எல்லா ஃபைபருக்கும் ஒரே கலர் தான் தமிழகத்திலேருந்து அடிக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அடிக்க சொல்லுங்கள், நாங்களும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. கேட்கல. அதை திட்டமிட்டு வேண்டுமென்றே வந்து நம்மளை பழிவாங்க நோக்கத்தோடவே வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய உதவி இயக்குனர் ராதாபுரம் அலுவலகம் தான் இதை வந்து எடுத்திருக்கு. தெரியுதா? இது ஏன்னா யாருடைய தூண்டுதலால் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரில. ஏன்னா இதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. இவங்க வாய் வார்த்தையால் வந்து மண்ணெண்ணெய் நிறுத்துறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது. இவற்றையெல்லாம் நம்ம தெளிவாக மேலிடத்துக்கு சொல்லியிருக்கோம். தமிழக அரசுன்றது என்ன? திமுகவுக்கு மட்டும் வேலை செய்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் நம்ம கொடுத்துருக்கோம். யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நியாயம், ஓட்டு போடாதவங்களுக்கு ஒரு நியாயம்னா இது என்ன ஜனநாயக நாடு?
எனக்கு சுத்தமாக தெரில. அதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நாகை மாவட்டத்தில் இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் போயிருக்காரு. ஸோ அப்போது மக்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. பட்டா இல்லாத எல்லாருக்குமே பட்டா வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் போனார், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பட்டா வழங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே கிடையாதுங்க. யார் யார் திமுகவில் இருக்காங்களோ, திமுக கட்சியை யார் யார் ஆதரிக்கிறாங்களோ, திமுக நிர்வாகி வட்டச் செயலாளர் குடும்பம் யார் யார் அந்த இடத்துல அந்த குடும்பங்கள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் பட்டா கொடுத்துட்டு முதலமைச்சர் கிளம்பிட்டார். மீதி இருக்கிற நிறைய மக்களுக்கு பட்டா கொடுக்கல. அங்கே விசாரிக்குமா அங்கே வட்டச் செயலாளர் என்ன சொல்கிறாரா, கிட்டத்தட்ட நாகை மாவட்டத்தில் கீழையூருன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற பாதி பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனை பிடிச்சி போய் நம்ம அண்ணனோட கொடியை வச்சும் சரி நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே பட்டா வழங்கலை. அங்கே இருக்கிற நம்ம கட்சியில் இருக்கவங்க போய் கேட்குறாங்க, ஏங்க நாங்களும் பொதுமக்கள் தானே, எங்களுக்கு ஏன் வழங்கலைன்னா அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் சொல்கிறாராம், அந்த கீழையூர் கிராமத்தை சேர்ந்த வட்ட செயலாளர் சொல்கிறாராம், நீங்களாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி பட்டா வாங்கி கொடுக்கறது? யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஸோ அப்படின்னு பார்த்தா எதுக்கு ஒரு அரசாங்கம்? நீ திமுக காரனுக்கு மட்டும் வேலை செய்ய போனால் ஒரு அமைப்பு வச்சு அவங்களுக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்துட்டு போக வேண்டியது தானே. திமுகவுக்கு மட்டும்தான்ப்பா நான் செய்வேன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு போக வேண்டியது தானே. இது என்ன ஆட்சி? மன்னராட்சியை விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராம மக்கள்லாம் பேசுகிற வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம மாவட்ட செயலாளர், நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் அண்ணன் போய் அங்கே நம்ம அட்வொகேட் விங்க வச்சு அங்கே போய் லீகலாக பேசலாம், ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி இதை போய் பேசுவோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தமிழக வெற்றி தலைவரோட படத்தை வீட்டில் வச்சுருக்கோம், தமிழக வெற்றி கழக கொடியோட கலரை துண்டை தோளில் போட்டிருக்கோம், எங்கள் வீட்டு வெளியே தமிழக வெற்றி கழகம் கொடி இருக்குன்றனால எங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலை. முதலமைச்சர் வந்தார், அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அந்த மக்கள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க, போராடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடக்குது. நிறைய பேரை நிராகரிக்கிறாங்க. நீங்கள் வேறு கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் விஜய் அவர்கள் கூட இருக்கீங்க. ஸோ யோசிச்சுப்பாங்க, இது வேறு யாருக்கும் நடக்கலைங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் பேக் டு பேக் நடந்துட்டுருக்கு. நிறைய விஷயத்தில் நடக்குது. தமிழக வெற்றி கழகமாக நீ பேனர் வைக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகமாக நீ கொடி வைக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகமாக நீ நலத்திட்ட உதவி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்களுக்கு பர்சனலாக நான் இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தண்ணீர் பந்தல் கூட வைக்க விடலங்க எங்களை. இது எம்எல்ஏவோட ஏரியா, நீங்கள் விஜய் அவர்களோட முகத்தை போட்டு தண்ணீர் பந்தல் இங்கே வைக்கக்கூடாது, வச்சா அது தப்பாயிடும்னு சொல்லி காவல்துறையே சொல்கிறாங்க. இதுக்கு காம்ப்ரமைஸ் வேறு நடந்திருக்கு. நாகை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இது லீகலாக மூவ் பண்ணோன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க, இது எங்களுக்கெல்லாம் தெரியாதுமா போமா அப்படின்றாங்களாம். ஸோ இதை கலெக்டரை வச்சு மூவ் பண்ணலாம். அங்கே போகும்போது இதோ கூப்பிடுறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள இன்னைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வான்னு சொல்லி அவங்க டெய்லி ஆஃபீஸ் ஒரு 100 பேர் 200 பேர் போகிறாங்க. கடைசியில் கிட்டத்தட்ட 200-250 பேர் சேர்ந்து போய் ஸ்டேஷன்லேயே போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது இருந்திருக்கு. ஸோ ஏன், எதுக்கு? இது பொதுமக்களை தெரியப்படுத்தணும், இது மக்கள்கிட்ட கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள், பார்க்குற பொதுமக்கள் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, நம்ம நிர்வாகிய தோழர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. நீங்கள் ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் மக்களுக்கு தெரியணும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு அராஜக ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ 2026 மக்கள் யோசிக்கணும். நம்ம தலைவர் யோசிக்கிறாரு பார்த்தீங்களா, சோஷியல் ஜஸ்டிஸ், செக்குலர், அவரோட மைண்டு பார்த்தீங்களா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். நீ ஏன் கட்சிக்காரன், இவன் அந்த ஜாதி, இவன் அந்த மதம், அதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும். நீ திமுக காரன், நீ ஏடிஎம்கே காரன், இந்த மாதிரி பிரித்து பேசாமல் நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் வராரு பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணன். ஸோ அதனால் சிந்திங்க, யோசிங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது, எல்லாத்தோட வீடியோ கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஜெனியூனான கருத்து, இந்த தமிழக வெற்றி கழகம் வந்தால் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இந்த திமுக அரசு பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை எல்லாத்தையும் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. இருக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த கட்சிக்கு போனியில அது கூட கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அதுல இருக்கிற என்ன எங்கிட்டவா நாங்க வைக்க தரோம். அப்ப எந்த விஷயம் பேசுற நீ? அதான் எங்களுக்கு தெரியல. வீட்டு லிஸ்ட் அப்படிதான் சார் என்ன இருக்கு. இப்ப அந்த கட்சிக்கு மாறிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வீடு இல்ல. இப்ப என் பேரு அந்த நியூ லிஸ்ட்ல என் பேரு இருந்தாலும் இப்ப கிளர்க்கா பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு தீர்மானம் கொடுத்தா தானே சார் அது அதுல அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இவங்க கிளர்க்கு கொடுக்குற லிஸ்ட்ல தானே சார் யூனியன்லயே எடுப்பாங்க. அப்ப இவங்களே அந்த கட்சியில யாரு மெயினா தெரியுறாங்களோ அந்த கட்சியில உள்ளவங்களை மட்டும்தானே சார் அவங்க செலக்ட் பண்றாங்க.
அப்போ வீடுங்கிறது பொதுவா உள்ளது தானே, அப்ப எல்லாருக்கும் நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே இந்த பேரும் எடுக்கிறது கிடையாது. இப்போ 35 லிஸ்ட் வந்திருக்கு, 35 பேர் லிஸ்ட் இருக்கு. ஆனா நம்ம ஆளு ஒரு பேர் அவங்க இல்ல, ஒரு ஆளுக்கு 5 பட்டா இருக்கு சார். எனக்கு நானும் இந்த பக்கத்துல உள்ள எனக்கு வந்த வீடு சித்ரா வீடு வந்து போயிட்டு சொன்னாரு. சரி அதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த வீடு இல்ல, கேட்டா வீடு இல்ல, வர்றப்ப தான் நாங்க அவங்களுக்கு 4 3 இதெல்லாம் கொடுத்து அவங்க நான் வந்து 10